ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்ஜர் செட்டர் ஆஃப் ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 20 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க உங்களால முடிவு சாப்பிடணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் மேலே பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல மேஜிக் எமோஜி போட்டு நானும் பார்த்துக்கிறேன். வாங்க நம்ம கதை போலாமா. ஹீரோ கிட்ட குட்டி பசங்க ரீமரோ டீச்சர், நீங்க தான் இந்த நேஷனோட லீடரா? இன்னும் டீன் சென்சேவால இதை நம்ப முடியல. நீங்க தான் இந்த நேஷனோட கிங்ன்ற முறையில அவங்க ஷாக் ஆகி அங்க படுத்து கிடக்குறாங்க. ஆமால, நாங்க முன்னாடி எதனா சொல்லிருக்கணும். திடீர்னு இப்படி பயமுறுத்தினா அப்படிதான் இருக்கும். சரி, என்னடா எங்க பிரச்சனை அப்படின்னு ஹினாட்டாவும் வர. ஹினாட்டா போட்டுங்கிற ட்ரெஸ் ஹீரோ பார்க்க ஒரு தினசா இருக்கிற மாதிரி பாக்குறான். அவளும் இதை பார்த்துட்டு என்னடா அப்படி பாக்குற மாதிரி அவளும் பார்க்க. ரீமரோ சென்சே, இது யாரு? இவங்க தான் ஹினாட்டா, இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. என்னது பார்க்கவே வயசான லேடி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பையனோட கழுத்துல கட்டி வைக்கிறான். இப்ப நீ என்ன சொன்ன? இல்ல நான் அழகான இளமை லேடி தாங்க சொன்னேன். மற்ற பசங்க ஏதாவது சாக்கல இருக்காங்க. ஆஹா, வாய கொடுக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா. ஏன்னா இவங்க தான் சிசுவோட ஸ்டூடெண்ட். என்ன சொல்றீங்க ரீமரோ சென்சே? உண்மையாவா? ஆமா பார்க்கவே தெரியுது. இவங்க தான் சிசு சென்சே கிட்ட பயிற்சி எடுத்த ஹினாட்டா சகாகுஜி கசடஸோட கேப்டன். சூப்பரே, இதையா முதலே சொல்லிருக்கூடாது. அந்த பெண் வேணும் புலம்புறான். சரி, இப்பதான் இவங்க தெரிஞ்சிருச்சுல. என்னடா பண்ண போற இப்போ பசங்களை வச்சு? இல்லப்பா, பசங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சுத்தி காமிக்கிறதுக்கு யாருன்னா போகணும். அதுக்குதான் பாத்துன்னு இருக்கேன். நான் பசங்களை பாத்துக்கிறேன். என்னது நீ பாத்துக்கிறியா? என்ன, நான் ஒரு மனசளவுல மோரண மாதிரி இல்ல. நீ என்ன பாக்குற? என்னால பாத்துக்க முடியாதா? இல்லமா, நான் இந்த பசங்களை பாத்துக்கிறேன். யார் யாரெல்லாம் என் கூட வரீங்க? அப்புறம் பசங்க எல்லாரும் நாங்க வரணும் ஒத்துக்க. 2 பசங்களும் போய் கட்டி பிடியா. அவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாவே வாங்க ஒவ்வொரு கடையா போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகேவா? நான் இந்த பசங்களை பாத்துக்கிறேன். ரீமரோ, நீ லேடி லூமினஸ் கூட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் நான் இந்த வேலையை பாக்குறேன். இது லூமினஸா? நம்ம நீ தானே இன்வைட் பண்ண அவங்க அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மேட் அவுட்ஃபிட்ல வந்திருக்காங்க. நல்லா பாத்துக்கணும் அவங்கள. போறது போறா நல்லா மாட்டி விட்டு போறா பேர். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மஞ்சுபில் நம்ம ஹீரோக்காக அவனுடைய கல்ச்சரான அதை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்டேடியம் உருவாக்கிருப்பான். இப்போ அந்த ஆரே நம்ம காமிக்கிற அந்த இடத்துல ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த வந்திருக்காங்க. மாந்தசையும் சேர்ந்து ஹீரோவும், ஆமா இந்த பையன் டேப்ட் தானே, நான் பார்க்கும்போது ரொம்ப சோகத்துல இந்த பையன் இப்ப தைரியமா வந்து இப்படி நினைக்கிறானே. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து மியூசிக் வாசிக்க செமையா இருக்கும் கேட்கவே. ஹீரோவும் ஒரு பக்கம் யோசிக்கிறான், உண்மையிலேயே மாந்தசையும் சேர்ந்து கலக்கின்னு இருக்காங்க இசையில. அதுக்கப்புறம் மியூசிக்கும் முடிய லைட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஹீரோ ஏன் சின்ன கிளாப் எல்லாம் பார்க்க அடுத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதுல பார்த்தா வேற லெவலா ட்ரெஸ் எல்லாம் செம அழகா போட்டு வந்திருக்காங்க. சூனாவும் சியானும். ஆமா, இவங்க 2 பேரும் என்ன இது ஸ்டேஜ்ல இவனுக்கு என்ன பண்றானுங்க? சீக்கிரட்டா எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போலப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு சூனாவும் சியானும் இந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோவும் சியான் சாப்பாடுல யோசிச்சு பாக்குறா. ஆஹோ, அதெல்லாம் நல்லா செய்ய தெரியாதவ இவளுக்குள்ள இப்படி ஒரு திறமையா. சூனாவும் பியானோ வாசிக்க, சியானும் வயலின் வாசிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவளுக்கு சமையல் தான் வரலையே தவிர இதெல்லாம் நல்லா சூப்பரா வாசிக்கிறான். ஏன்னா ஹீரோ லூமினஸ் மத்த எல்லாருமே ரசிச்சு பாக்குறாங்க. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காயிரா. ஆஹா, 2 பேர் கலக்கிற ஆளுங்களே. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து கிளாப் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. வாவ், சூப்பரா வாசாங்க. மாத்தசையும் சேர்ந்து நல்லா கலக்கிட்டாங்க. சூனா ஒரு பக்கம் நம்மள ரீமரோ பாத்துன்னு இருக்காரு அப்படின்னு சியான் கிட்ட சொல்ல, சியானும் பார்த்துட்டு வெக்கப்படுறா. ஹீரோ போய் யோசிக்கிறான், மியூசிக்ன்றது ஒரு கலை. அந்த விஷயம் ஒவ்வொரு மக்களோட மனசுலயும் ஆழமா பதியும். அதுவும் எல்லாத்தையும் கடந்து இங்க வந்து ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. எனக்கு அவங்களோட முகத்தை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அதோட ஸ்டால் இருக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துல நம்ம ஹினாட்டாவோ பசங்களுக்கு மக்கா சொல்லத்தை வாங்கி கொடுக்குறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் கான்செப்ட் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர்நூன் மதியான டைம்ல சயின்ஸ் பிரசன்டேஷன் ஈவென்ட் இருந்தது. அந்த இடத்துல கூடி மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்திருந்தோம். நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல என் கையில இருக்கிறது ஒரு ஹை லெவல் ஹீலிங் போஷன். இதை பயன்படுத்தி எதை வேணாலும் குணப்படுத்த முடியும், ரீபில்ட் பண்ண முடியும். ஆனா பட் 99% மட்டும்தான் இதால கியூர் பண்ண முடியும்னால 100% முழுமையாக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களால ஒண்ணு நாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணல. ஹீரோவோ கவனிக்கிறான், மக்கள் எல்லாருக்கும் இது போர் அடிக்கும். ஏன்னா சயின்ஸ்ல ஹீரோவும் இவனை பார்க்க, ஆஹா ரொம்ப போர் அடிக்கிறோம் போல. சரி, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? சரி, எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிப்போம் சொல்லிட்டு காபி மாறுவோம். இங்க பாத்தீங்களா இந்த சுவாட உடைச்சிட்டு இது திரும்பி நாங்க ஓட்ட வைக்கிறோம். இந்த ஹீலிங் போஷன் வச்சு கூடத்துல இருந்தோம். ஜெய் என்னடா சொல்றீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லடா. எப்பறம் ஒரு பொருள் போய் திரும்பி ஓட்ட வைப்பீங்க? மனுஷனுக்கு ஏற்படுற காயத்தை தானே இது குணப்படுத்த பயன்படுத்துவாங்க. உயிருள்ள பொருட்கள் மேலதான வேலை செய்யும், உயிரில்லாத பொருட்கள் மேல வேலை செய்யும். எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா வேலை செய்யும். அதுக்காகவே தான் நாங்க இதை பயன்படுத்திக்கிறோம். ஆனா 100% தான் எங்களால இதுல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. இவங்க சொல்றதும் ஒரு வகையில எனக்கே கொஸ்டின் ஏற்படுத்துது. உயிருள்ள பொருட்கள் மேலதானே இது அதிகமா வேலை செய்யும். ஆனா இவனுங்க மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தா உயிரில்லாத பொருட்கள் மேலேயும் பயன்படுத்தலாம்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கான காரணமே ஒரு பிரசன்ஸ் ஆஃப் சுயநினைவு தான். ரஃபேல் சென்சேவும் ரிப்போர்ட் பண்றேன். உங்களோட சுயநினைவு எல்லாமே உங்களோட ஆன்மாவோட கலந்துருக்கு. அந்த பிரசன்ஸ்ல உங்களோட சுயநினைவு எல்லாமே உங்களோட சோல் கூட இருக்கிறதுனால உங்களோட ஸ்பிரிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து மேஜிக்கல்ஸ் ஃபார்மிங் மூலியமா திரும்பி அதை ரீக்ரியேட் பண்ண வைக்குதுங்க. சரியா தான் சொல்றாங்க. அது போலதான் இந்த ஸ்வாட் கிட்ட எந்த விதமான சோலும் இல்ல. இது ஒரு வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எப்படி இதுல வேலை செய்யும் அப்படின்னு ஹீரோவும் பார்க்க, என்னடா ஓ ஏமாத்த பாக்குறீங்களா சொல்லிட்டு கூட்டத்துல இருக்க ஒருத்தனும் கேட்க, நாங்க இப்ப அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னும் நிறைய முறை செஞ்சது கிடையாது. உங்க முன்னாடி இப்பதான் முறையா பயன்படுத்துறோம். நாங்க ஒன்னும் உங்களை முட்டாளாக்க விரும்பல. நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட பல கால உழைப்புக்கு அப்புறம் அதனோட வெளிப்பாடாதான் இது அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஷன் ஊத்த அந்த ஸ்வாடு பார்த்தா அப்படி ஒன்னா இணைஞ்சிடுது. பட் ஆனா சின்ன சின்ன லைட்டான விரிசல்கள் தெரியுது. அவன் சொன்ன அந்த 99% இதுதான் போல. ரெக்கவர் பண்ண முடியாத ஸ்வாட கூட இது பாத்தீங்களா ரெக்கவர் பண்ணிருச்சு. இது பார்த்துட்டு கூட்டத்துல இருக்கணும் வாய பழகிறாடுங்க. இதுக்கு சாத்தியமே
உண்மையிலே பாடியை இந்த அளவுக்கு மாத்தும் போது மனுஷங்களுக்கு அடிபட்டா என்ன நிலைமை பாருங்க. கண்டிப்பா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் இந்த ஹீலிங் போர்ஷன். தாசுக்கும் மத்த லீடர்ஸ் வந்துட்டு இதை பத்தின விஷயங்களை நாங்க ஏன் தெரிஞ்சுக்கூடாது சொல்றீங்களா? இதை நாங்க கண்டுபிடிச்சது ஒரு பிளான்ட் கிட்ட இருந்துதான். பட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்க அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். இந்த ஹீலிங் போர்ஷன் இது மேல ஒர்க் ஆகுமான்னு. இன்னொரு பக்கம் இது எல்லாத்துக்கு காரணம் ராயட்ஸ், அவங்களும் இதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. இன்னொரு வகையில இது எல்லாத்துக்கு காரணம் இந்த பிளான்ட் தான். இது பேரு ஹிபிட்டோ ஹர்ப். அதே மாதிரி இந்த கிராஸை நீங்க எந்த இடத்துல வேணாலும் கண்டுபிடிக்கலாம். கூடவே இது ரெண்டுத்தையும் தான் நாங்க வச்சு ஸ்ட்ரக்சரையும் மாத்தி அந்த போர்ஷனை கிரியேட் பண்ணோம். ஆனா சார் இதெல்லாம் ரேரான ஹர்ப் வச்சு ஆர்டினரியா அந்த இடத்துல கிடைக்காது. இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க? அதுதான் சொன்னால இது ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சரையும் நாங்க மாத்தி அமைச்சு ஒன்னாக்கிட்டோம். இதனால நார்மலா இருந்த இரு வகையான செடிகள் இருந்து பெறப்பட்ட ஒரே விதமான ஹை டென்ஸ் மேஜிக்கல் ஹீலிங் போர்ஷனை நாங்க உருவாக்கிருக்கோம். அதனாலேயே இதுக்கப்புறம் நாங்க தான் இதை முறையா இந்த மாதிரியான விஷயத்தை கண்டுபிடிச்சோம். சார் வெஸ்டா நீங்க கண்டுபிடிச்சது வேற லெவலா இருக்கு. எப்படி நீங்க இதை பண்ணீங்க? உண்மையிலே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு பழம்பு காசுகோ என்னடா இவனுங்க பண்றானுங்க, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்குறாங்க சொல்லிட்டு பேச ஹீரோ உதவியா இவனுங்க சொன்ன அந்த அர்பன்ற செடியை நான் ஏற்கனவே ஏவ்ல வல்டராவை சீல் பண்ண இடத்துக்கு முன்னாடியே நிறைய சாப்பிட்டேன். அதே மாதிரி அந்த மேஜிக் கிறிஸ்டல்ல கூட தான் நான் சாப்பிட்டேன். இதெல்லாமே ஹை பவர் கொண்ட மேஜிக் ஏர்மெண்ட்டுகளால உருவாக்கப்பட்டது. வெஸ்டாவும் நீங்க கவலைப்படாதீங்க, இன்னமும் நாங்க இதுல ரிசர்ச் பண்ணி தான் இருக்கோம். மேல் கொண்டு நிறைய முன்னேற்றங்களை இதுல பார்க்க போறோம். நாங்க நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கிளாப்ப போட உங்களுக்கு ஹீரோவும் கண்டிப்பா எனக்கு தெரியுது கூடிய சீக்கிரமா டெம்பஸ் கண்ட்ரிக்கு நிறைய ரிசர்ச்சஸ் வர போறாங்க. இவங்களால நல்ல வேலை செஞ்சீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு ஹீரோவும் பாராட்டு. இன்னொரு பக்கம் வல்டராவோ கடையில் சேல் பண்ணிக்கலாம் சாப்பாடு இவனும் நல்லா சாப்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு இவெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதே செஞ்சு இருங்க வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசங்க வர என்னப்பா இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணி வயிறு மட்டும் சாப்பிட்டோம். நல்லாவே சாப்பிட்டீங்கன்னு தெரியுது. சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அதே சாக்கா வச்சு நீ கூட தான் சாப்பிட்டு போலியே வாயத்தோடி அவளும் அடுடா தொடக்க மாத்தோன்னு சொல்லிட்டு டேய் என்ன கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு கத்தி வைக்க வேணா அமைதியாரு. ஏய் ஆறுநாடும் மத்தவங்களும் உனக்காக காத்துன்னு இருக்காங்க போடா. அதுக்கப்புறம் லேடி லிமிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வரானுங்க. நெகோசியேஷனுக்கான பேச்சுவார்த்தை இந்த இடத்துல பண்றதுக்கு நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் போதாது. என்ன சொல்ற? நான் பேசுறது எக்ஸ்சேஞ்ச் பத்தி தான். நம்ம டீல் மட்டும் போட்டு நல்லா ரெண்டு பேருக்குள்ள. ஆனா ஒரு விஷயத்த கூட இந்த இடத்துல நம்ம எக்ஸ்சேஞ்சே பண்ணல. எதுனா பண்ணி ஆகணும். அப்போ உங்க லெவலுக்குலாம் என்னால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? என் கண்ட்ரில இருக்குது பைத்தியாரா. நான் சொல்றது ஒன்னும் பொருள் கொடுத்தோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் கேட்கறது உங்களோட கல்ச்சரை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்ற. அதாவது பிராங்கா சொல்லணும்னா அந்த இசை நிகழ்ச்சி எல்லாம் சொல்றேன். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உண்மையில சூப்பரா பண்ணாங்க உங்களோட ஆளுங்க. என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரியான மியூசிக் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கேட்கிறேன். கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா உங்களோட கண்ட்ரிக்கு நிறைய ஆட்களை இழுக்க முடியும். ஈஸியாவே இது கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா? நல்ல ஐடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன அமைதியான முறையில சயின்டிபிக் பிரசன்டேஷன் வேற நடந்துக்க போய் அந்த எக்ஸ்சேஞ்சில அதையும் சேர்த்துருன்னா அந்த ரிசர்ச்சும் எனக்கு தேவைப்படும். இதுக்கு பதிலா நான் எதுனா உனக்கு ஃபேவர் பண்ணட்டா? அதாவது என்னோட ஸ்கில்ஸ்ல ஒன்று நான் உனக்கு கொடுக்குறேன். இப்படி ஸ்கில் கொடுக்க போறீங்களா? ஆமா என்னோட ஸ்கில்லான சீக்ரெட் ஸ்கில்ஸ் ஆஃப் ஃபேத் அண்ட் ஃபேவர் இருக்கவே நல்லா இருக்கு. அவங்களே கொடுக்கறது போது வேணாம் சொல்லாமா? அப்புறம் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குற சமயத்துல ரிசர்ச்சுக்கான எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே உங்களோட ஆட்கள் இந்த இடத்துல வந்து தங்கி கத்துக்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி. சரி டீல் போட்ட பண்ணி ஆரம்பிக்கலாமா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ரஃபேல் செஞ்சுவோம். உங்களுக்காக சீக்ரெட் ஸ்கில்ஸ் ஆஃப் ஃபேத் அண்ட் ஃபேவர் வந்துருச்சு. வாவ் இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ என்கிட்ட ஹோலி மேஜிக்கான ஆக்சஸ் இருக்கு. பை தி வே ரிமரோ ஒரு சில இந்த விழாவுக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்களை இன்விடேஷன் பண்ணிருக்கியா? நான் ஏன் கேக்குறேன்னா கொஞ்சமாச்சு நீ ஜாக்கிரதையா இருக்கிறது உனக்கு நல்லது. கொஞ்சம் உன்னுடைய ஆட்களை விழிப்போட இருக்க சொல்லு. கண்டிப்பா அவங்க எல்லாரும் அவங்களோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க தயாரா இருக்கோம் எதுக்கா இருந்தாலும். ஆட்டோகிராமுக்கு ஒரு நல்ல பேரை வச்சேன். பட் ஆனா கொஞ்சம் உஷாரா இருக்கு சரியா? சரி அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. 3 பேருமே வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவங்க தான். சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னடாவும் யாப்பி சோப்பா உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் அந்த கிம்பிள் அதுக்கு வேற ஏதோ பேரு அப்படி ஹீரோவாச்சாக்கவே கிமி டெம்பையாக்கின்னு வச்சிருக்கான். நம்ம வல்டோர் அவன் கடைக்கு பைத்தியார என்ன பேர் வச்சிருக்கான் பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ரிசர்ச் எல்லாம் உண்மையில சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் என்னோட உடம்பு மேல ஒர்க் ஆகுது. எனக்கு காரணம் என்னோட பாடி மேஜிக்கல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணிடும். ஆனா ஒரு சில ஹீலிங் மேஜிக் என் மேல ஒர்க் ஆகாமலும் போகல. ஆமாமா ஆனா என் மேல அஃபெக்ட் ஆகும் மேஜிக்கல்ஸ் எல்லாமே. சரி அதெல்லாம் விடு. ரிமரோ உங்களோட ரிசர்ச் எல்லாமே நல்லா வேலை செய்யறாங்களே. இதெல்லாம் எப்படி அவங்கள நல்லா கத்துக்கின ரிசர்ச்சஸா? இல்ல அவங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கின்னு வெளிப்படுத்துறாங்க எல்லா விதமான ரிசர்ச்சையும். ரிமரோ உண்மையிலே பயங்கரமான ஆள் தானே நீ. ஏன்பா அப்படி பாக்குறீங்க? சரி என்ஜாய் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து பிடிக்கும். மஜிமலும் எனக்கு எந்த விதமான பணம் வேணான்னு. இது பணம் வேணாமா? ஆமா ஏன்டா வேணான்ற? கேமன் மேன்ஷன்ல இருக்கிற புதையோட இதெல்லாம் பத்துமாடா? டெவலப்பும் சார். ஆனா நம்ம கிட்ட $1,500 இருக்கு. அதுவும் ஃபேல்மத் கிட்ட இருந்து வாங்குது. பாத்தியா இன்னமும் ஒரு 100 ஃபெஸ்டிவல் நடத்துற அளவு கூட நம்ம கிட்ட காசு இருக்கு. ஆனா சார் ரேமரோ நான் கேட்டது எனக்கு கிடையாது காசு. இந்த இடத்துல ஒன்னும் ஃபண்ட்ல பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கிளேமனோட அசெட் பண்ணப்பட்ட காசு எல்லாத்தையுமே நம்ம எப்படி மாத்த போறோம் பணமா இந்த நாட்டோடது கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே காமனா கரன்சியா இருக்கிறது துவாரகா கிண்டத்தோடது தான். அது மட்டும் இல்லாம ஸ்டாலர் கோல்டு காயின் வந்து ரொம்பவே வேல்யூவலானது. அது பர்சனல் ட்ரேடிங் கூட பயன்படுத்த முடியாது. வெளிமாறுவோம் அப்பகிட்ட நம்ம பணம் தானே வச்சிருக்கோம். கோல்டு காயினையா நம்ம மாத்திர கூடாது. அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆனா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் பாத்துட்டேன். எல்லா கோல்டு காயினையும் ஆல்ரெடி மாத்த முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. டெம்பஸ் தான் இப்போ புதிய நேஷனை உருவாக்குறதுனால எக்கனாமிக் பவரும் எங்களுக்கு எந்த விதமான கிரெடிட் இன்னும் வரல. அது கூடி சீக்கிரமே நம்ம பில்ட் பண்ணணும். மஞ்சுமிலும் ஆனா என்னோட பிக் ஸ்டோர் ஓனர்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க கிட்ட வேணா பேசி வாங்கலாம். ஆனா பட் டிமாண்டுக்கு அவங்க பேமெண்டா காமன் காயின்ஸ் கேட்டு வாங்கினா அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல எந்த மாதிரியான ஆளுங்களா சேர்ந்திருப்பாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது ரிமரோ. ஆனா பட் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி கவுன்சில் ஆஃப் வெஸ்ட் ஸ்டிபுலேட்ன்றவங்க தான். அவங்க தான் பேமெண்ட் கோல்டு காயினா உருவாக்கி துவாரகா கிண்டம் மூலியமா வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிளைம் வந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ் லால படி உள்ள சேர்க்கிறாங்க. அதனால அந்த கண்ட்ரிகளும் தான் இப்ப சம்பந்தப்பட்டிருக்கு.
நம்ம வேணா ஒரு படை அமைச்சு அந்த இடத்துல ரூல் பண்ண வேலைக்கு ஆகுமா? அதெல்லாம் ஒர்க் ஆகாது பண்ணி வேற டேப்லவும் சார் நம்ம இப்ப என்னதான் பண்றது? இது நம்ம வேற வழிதான் கண்டுபிடிச்சாகணும். சியானோ அவங்களுடைய ஓன் ரூல்ஸ் அந்த ஃபோர்ஸ் மேல பயன்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா சரியா சொன்னேன். அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கின்னு நம்மளோட ரூல்ஸ் அந்த இடத்துல போட்டு ஃபோர்ஸ் பண்ணணும். கண்டிப்பா வெஸ்டர்ன்ஸ் நேஷன்ஸ் எல்லாம் அலையன்ஸுக்கு வருவாங்கன்றது சந்தேகம் தான். ஆனா சார் ரீமரோ அவங்களோட பிளான்ல இப்போதைக்கு ஜாயின் ஹேண்டா இருக்கிறது தாய்லியன், பால்மோட், துவாரகன் கூடவே டீமன் லார்ட் மலிமோட டொமைன் கூட தான். இப்ப நீங்க எல்லா விதத்திலையும் எல்லா கண்ட்ரியோட கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ். நம்மள இக்னோர் பண்ணாங்கன்னா இதுவே அப்படி 20 சாகல. டேவ்லவும் செக்ரட்டரி லேடி ஷியான் வந்து சூப்பரான அட்வைஸ் தான் கொடுத்திருக்காங்க. யார் நம்மள இக்னோர் பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய இழப்பா இருக்கிறதுனால நமக்கு அதை சாதகமா பயன்படுத்திக்கலாம். ஷியான் நீ இதை யோசிக்கிற நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பயப்பட வேண்டாம். நம்மள யாரும் இக்னோர் பண்ணவும் மாட்டாங்க. நம்மளோட வேலையை சரியா பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு எல்லாரும் உதவியா வருவாங்க. எதனா ஒரு இழப்பு ஏற்படும் போது பெனிமாருவும் எல்லாமே சரிதான். இது எல்லாத்துக்கும் ஒரு கிரேட் ட்ரீமரும் தான் சரியான ஆளா இருப்பாரு. டேவ்லவும் நான் ட்ரீமரும் யாருன்னா ஏமாத்த நினைச்சாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். அது நான் தாண்டா பண்ணுவேன் முட்டாள் அப்படின்னு இதுக்கு 2 சண்டை போட அமைதியா இருங்க. ஓகே மஞ்சுமலும் சார் ரீமரும் இப்போதைக்கு இந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் காஸ்ட் எல்லாம் பொறுமையா எல்லாத்துக்கும் முடிஞ்சு பிறகு பாத்துக்கலாம். வெறும் 2 நாள் தான் போயிருக்கு. சரி மஞ்சுமல் ஏதோ இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஃபெஸ்டிவல் போயின்னு இருக்கு. கவலைப்படாத பெனிமாரு இருக்கான். என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிய பல நாள் ஆகுதுப்பா. சரிடா ஃபீல் பண்ணாத. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா பண்ற பின்னாடி கவலைப்படாது. கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன். அப்படி எல்லாம் என்ஜாய் பண்ண வந்துட்டோ பின்னாடி இடியா இது யாரும் பாக்க கிரேட் ரீமரோ இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்க போறீங்களா? என்ன கிரேட் ரீமரோ சொல்லுங்க பதில். நீ கூட தான் பிரதர். ஓகே அப்படி நீ உனக்கெல்லாம் அமைதியாவே உணவை பார்த்து அவ்வளவு பயம் போல. ஹீரோவோட 2வது நாள் ஃபெஸ்டிவல் அப்போ அரேனாவோட பேட்டில் நடக்கிற இடத்த காமிக்கிறேங்க. இந்த டோர்னமெண்ட் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கலாமா? கேம்பஸ் கண்ட்ரியோட பேட்டில் டோர்னமெண்ட் மெயின் மேட்ச் சிட்னில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க சொல்ல பட்டாசு மழையா போயிதாங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்கணும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்க நம்புறேன். நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம சீசன் 1 சீசன் 2ல நீங்க தமிழ் டப்ல பார்க்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவா அப்லோட் பண்ண போறோம். அதனால அதோட லிங்க் நான் சேனல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்து அதில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. பார்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க தமிழ் டப்ல அதை போய் பாருங்க. சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.